வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் இருக்க கேரக்டர்ஸார ஆர்ஜின்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுன்னு இருக்கும். கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்னால் யார், ரிக் ஃப்ளாக்னா யார், பிரைட்னா யாருன்னு வந்து பார்த்துன்னு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ்லாம் பார்க்க கோஸ்ட் ரைடர் மாரி, இப்போ பச்சை கலர் கோஸ்ட் ரைடர் மாரி. சரி, இவர் யாரா, இவர் பவர் என்ன எப்படின்றதுலாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு செஸ்ட் அவரோட ஆர்ஜின் மாரி வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்ஜின் வீடியோ வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஃபாஸ்பரஸ் இவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேர்ஷன் ஆஃப் ஆர்ஜின் ஸ்டோரிஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ஆர்ஜின் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க டிடெக்டிவ் காமிக்ஸில் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆலெக்ஸ் சட்டோரியஸ் அப்படின்றது தான் இந்த ஃபாஸ்பரஸோட கேரக்டர் பேர். ஓகே, இந்த ஆலெக்ஸ் சட்டோரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து 1979 வந்து இவர் வந்து காமிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டிசி காமிக்ஸில். இவர் வந்து ஒரு வில்லனாக வந்து வராரு. யாருக்குன்னா பேட்மேனுக்கு ஒரு வில்லனாக வந்து வராரு. சரி, இவரோட ஆர்ஜின் ஸ்டோரி எப்படின்னு தான் வந்து கதை வரையாக சொல்கிறேன். பேட்மேன் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து ஆல்ஃப்ரெட் வந்து மயங்கி கிடக்கிறாரு. என்னடா ஆல்ஃப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேட்மேன் கேட்க அவர் வந்து மயங்க நிலையில் இருக்குன்னு இப்போ வந்து கமிஷன் கார்டன் கிட்ட இருந்து ஃபோன் வந்து கமிஷன் கார்டன் சொல்கிறேன் இதேமாதிரி நிறைய பேர் ஊரில் ஆயிருக்கணும்னு. அப்போ தான் பேட்மேனுக்கு தெரிய வருது, ஓ இதில் வந்து தண்ணியில் வந்து விஷம் கலந்துருக்குன்ற விஷயம் வந்து நம்ம பேட்மேனுக்கு தெரியுது. அப்புறம் இதுக்கு பின்னால் யாருக்காங்க செக் பண்ணி பார்த்தா நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸாக இருக்கின்ற விஷயம் வந்து நம்ம பேட்மேனுக்கு தெரியுது. ஏன் டாக்டர் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் பண்ணுறாரு நம்ம வந்து பார்த்தா, டாக்டர் ஃபாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு டாக்டர். இவருக்கு ஒரு ஆசை இருக்குங்க. இவரோட ஆசை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் வந்து நம்ம காத்தம் சிட்டியில் வந்து கட்டணும்னு ஆசை இருக்குது. பட் இது வந்து எவ்வளோ சைட் எஃபெக்ட் கொண்டு வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து ஊர் மக்கள்லாம் போராட்டம் பண்ணி அது வந்து வெளியூரில் தான் வைக்கணும், காட்டமுக்கு வெளியே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இது வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கு பிடிக்கல. இது வந்து கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்ற நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து இது பண்ணுறாரு, ட்ரெட் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு நான் பதிலீட்டு கொடுக்குறேன்னா சொல்லிட்டு ஊரையே வந்து அழிக்கிற அளவுக்கு வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து முடிவெடுக்கிறாரு. இவர் இதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் இவருக்கு எப்படி இந்த பவர் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவ் வெடிச்சரில் இவர் வந்து அதை விழுந்துடுறாரு. விழுந்தரில் இவர் உடம்பு ஃபுல்லாக ரேடியேஷன் ஆகி இவருக்கு வந்து இப்போ ரேடியோ ஆக்ஷன் பவர் கிடச்சிருக்கு. அவர் உடம்பே ஃபாஸ்பரஸாக மாறிடுச்சு. அதனால தான் அவர் டாக்டர் ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு பேட்மேனுக்கும் நம்ம ஃபாஸ்பரஸுக்கும் செமையாக சண்டை இருக்குது. பட் வந்து பேட்மேன் வந்து அவர் கையை கூட வைக்க முடியல, கை வெந்து போயிருந்ததுனால பேட்மேன் வந்து அங்கே டிஃபீட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் வந்து ஒரு வகையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு. அதாவது இந்த ரேடியோ ஆக்ஷனுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஈஸியாகவே முடிச்சிடுறாரு. நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸை ஒரு லேக்கில் அழிச்சு அவர் வந்து கதையை முடிச்சிடறாரு நம்ம பேட்மேன். இதுதான் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸோட ஆர்ஜின். அவர் எப்படி உருவானார், அவரோட நோக்கம் என்னன்றதுலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நியூ 52 வந்து நம்ம ஃபாஸ்பரஸை திருப்பி காட்டினாங்க. இதில் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாக்கும் நமக்கு இப்போ சீரீஸ்லாம் சின்ன பொண்ணு மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணும் கேட் உமன் சொல்லிட்டு கேட் உமனோட காமிக்ஸில் வந்துருப்பாங்க. அது வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து அவங்க பொண்ணு வந்து செத்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்பரஸ் வந்து த கிரைசிஸ் இன்ஃபினிட்டி ஈவெண்ட் அந்த காமிக் புக் ஈவெண்ட்லேயும் வந்து இவர் அப்பியர் ஆகிருக்காரு. இந்தமாதிரி நிறைய காமிக்ஸில் அப்பியர் ஆகிருக்காரு. பட் ரொம்ப பெரிய பாப்புலரான கேரக்டர்லாம் கிடையாது. இது வந்து பார்க்க கோஸ்ட் ரைடர் மாதிரி தான் இருப்பார். கோஸ்ட் ரைடர் வந்து ஃபயர் கர்ஸ் அந்த மாதிரி போகும். இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ரேடியோ ஆக்டிவ் அந்த மாதிரி போயிடுவார். ரெண்டு பேருமே வேறுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட பவர்ஸ் என்னென்னு நம்ம வந்து உங்களுக்கு சொல்லணும்னா வந்து இவருக்கு வந்து ரேடியோ ஆக்ஷன் தான் ஒரு பவரே. இவர் வந்து ரேடியேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எனர்ஜி ப்ரொடெக்ஷன் வச்சு அப்சர்வ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ரேடியேஷன் சம்மந்தப்பட்டது. இவரால் வந்து நிறைய டியூரபிலிட்டி இருக்குது, நல்லா சண்டை போடுவார். அவ்வளோதான் இவர் டாக்டர். அதுக்கேற்ற மாதிரி வந்து இவர் எப்படி இந்த பவர் யூஸ் பண்ணுறாருன்ட்டு சீரீஸில் வந்து காட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட ஆர்ஜின் அண்ட் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து எப்படி பேட்மேன் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க நான் சொன்னேன், லேக்கில் தள்ளி விட்டு கொண்டு இருப்பார். பட் அதேமாரி இதில் வந்து ஈஸியாக கொள்ள முடியுமான்னு தெரியல. பட் இதுக்கான வீக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்கன்ற மாதிரி நம்ம நம்பலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்பரஸோட ஆர்ஜினாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிஜே ரோபோட் அந்த மாதிரி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னாச்சும் இருந்தால் ரியாக்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாடா பை பை, see you.